கதை தலைப்பு அழியாத காதல். எபிசோடு 1. மலையில் மலர்ந்த காதல். காட்சி சென்னை நகரம். ஒரு அழகான மழை காலம். வழிவந்த வண்டிகள் தொடர்வதும் நின்று காப்பி குடிக்கும் மக்கள். புத்தக கடையில் கூட்டம். மலை தூறல் மெதுவாக விழுகிறது. நாயகன் கதிர், 25 வயது, ஒரு எழுத்தாளர். மலையில் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம். உயரம், கருப்பு தலைமுடி, கூர்மையான கண்கள். நாயகி திவ்யா, 23 வயது, ஒரு கலைப்பிரியர். சுறுசுறுப்பான தோற்றம், அழகிய விழிகள், கனவை நம்பும் மனம். கதிர் கையில் ஒரு புத்தகம் வைத்துக்கொண்டு ஒரு காபி ஷாப்பின் முன் நின்று மலையை ரசிக்கிறான். கதிர் வாயில் மெதுவாக, மலை, இது ஒரு புதுமை, இதில் காதல் மணக்கிறது. அதே நேரத்தில் திவ்யா அவசரமாக ஓடி வருகிறாள். திடீரென வழுக்கி விழ முயல்கிறாள். கதிர் திவ்யாவை பிடித்து தரையில் விழாமல் காப்பாற்றுகிறான். கதிர், அதிகமாக ஓட வேண்டாமே, மலை நட்பாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் இது குத்துச்சண்டை வீரன் போல நடக்கும். திவ்யா கதிரை பார்த்து ஒரு கண் நின்று விடுகிறாள். அவளது கண்களில் ஏதோ பிடிக்காத மந்திரம். திவ்யா, நன்றி, உண்மையில் நான் கவனிக்கவில்லை. மலையில் ஓடுவதற்கே ஒரு தனி குதூகலம். கதிர் ஒரு சிறு சிரிப்புடன் அவளை விடுகிறான். ஆனால் அந்த நொடி இருவருக்கும் ஏதோ விசித்திரமான நெருக்கம் ஏற்பட்டு விட்டது. மழை தொடர்ந்து பெய்கிறது. கதிர் ஒரு கடைக்குள் சென்று ஒரு புத்தகம் எடுத்துக்கொள்கிறான். திவ்யாவும் அருகே வந்து விடுகிறாள். திவ்யா, நீங்கள் எப்போதும் புத்தகங்கள் படிப்பீர்களா? கதிர், உண்மை சொல்ல வேண்டுமா, நான் புத்தகங்களை படிப்பதில்லை, நான் அவற்றை எழுதுபவன். திவ்யா ஆச்சரியமாக பார்த்தாள். திவ்யா, அப்படியா, நீங்கள் எழுத்தாளரா? கதிர், ஆமாம், ஆனால் இது என் முதல் நாவல். இன்னும் யாரும் வாசிக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் முதல் வாசிப்பாளராக ஆகலாம். திவ்யா ஒரு புத்தகத்தால் மெதுவாக ஈர்க்கப்படுகிறாள். மனிதி, அவள் சிறு சிரிப்புடன் புத்தகத்தை எடுத்துக்கொள்கிறாள். திவ்யா, நீங்கள் எழுதும் வார்த்தைகள் மலையைப் போல இருக்குமா? அதில் ஏதாவது காதல் மணக்கும்? கதிர் சிறிது நேரம் மௌனமாக இருப்பான். பிறகு மெதுவாக சொன்னான். கதிர், அனைத்து வார்த்தைகளும் ஒரு காதலை கொண்டிருக்கும். ஆனால் சில காதல் வார்த்தைகளில் மட்டுமே மூளைக்கும். திவ்யா இதை கேட்டு ஆழமாக நினைக்கிறாள். மலை சிறிது ஓய்வு எடுக்கிறது. ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் மனதில் மலையாக தொடர்கிறது. இருவரும் மீண்டும் சந்திக்க மழை காரணமாக ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது. இருவரும் புதிதாக முளைக்கவிருக்கும் காதலை உணர தொடங்குகிறார்கள். திவ்யா கதிரின் எழுத்துக்களை வாசிக்க ஆர்வமாக இருக்கிறாள். கதிர் அவள் பார்வையில் ஏதோ புதுமை காண்கிறான். கடைசி காட்சி. திவ்யா புத்தகத்தை திருப்பி பார்த்து புன்னகைத்து நிற்கிறாள். கதிர் மெதுவாக ஒதுங்கி செல்கிறான். அவர்கள் இன்னும் சந்திக்க போகிறார்களா? அடுத்த எபிசோடில் திவ்யா கதிரின் எழுத்துக்களை வாசிக்கிறாளா? அவள் உண்மையில் அவனை நேரில் சந்திக்க விரும்புகிறாளா? காதல் மலர்வதற்கு இன்னும் என்ன தேவை? நடுத்தர மெல்லிய பின்னணியில் இசையுடன் முடிவு. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தொடரும் அழியாத காதல். எபிசோடு 2. கண்களில் மின்னும் காதல். காட்சி சென்னை. மலை நின்று தெருக்கள் பளபளப்பாக தெரிகின்றன. கதிர் தனது புத்தகத்துடன் பக்கத்தில் உள்ள ஒரு தேநீர் கடையில் அமர்ந்திருக்கிறான். அவனது மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. அவளை மறுபடியும் சந்திக்கலாமா? அதே நேரத்தில் திவ்யா வீட்டில் இருக்கிறாள். அவள் கதிர் கொடுத்த புத்தகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அந்த பக்கம் திருப்பும் ஒவ்வொரு நொடியும் அவளுடைய வார்த்தைகள் அவளின் இதயத்தில் ஒலிக்கிறது. திவ்யா மனதிற்குள், இந்த வரிகள் எனக்கு ஏன்
மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவன் எழுத்துக்களில் ஏதோ ஒரு உண்மையான உணர்வு இருக்கிறது. திவ்யா மெதுவாக புத்தகத்தை தொடுகிறாள். அவள் படிக்க ஆரம்பிக்கிறாள். அந்த பக்கங்களில் காதல் கதைகள் மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஆழமான உண்மைகள் இருக்கின்றன. புத்தகத்தில் இருந்த ஒரு வரி, காதல் என்பது கூச்சத்துடன் தொடங்கும், ஆனால் நம்பிக்கையுடன் திகழும். திவ்யா ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்கிறாள். அவன் எழுத்துக்கள் அவளின் இதயத்தை தொடுகிறது. அவளிடம் மீண்டும் சந்திக்க ஆசையாக இருக்கிறாள். திவ்யா தன்னிடம், நான் அவனிடம் மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன், ஆனால் எப்படி? அடுத்த நாள் திவ்யா தனது தோழி மீராவுடன் ஒரு கஃபே ஷாப்பிற்கு சென்று அமர்கிறாள். சந்தர்ப்பவசமாக அந்த இடத்தில்தான் கதிரும் அவனுடைய நண்பன் அருணுடன் இருக்கிறான். கதிர் ஒரு மூலையில் அமர்ந்து தனது காப்பியை குடித்துக்கொண்டு திவ்யா அவனை காண்கையில் ஒரு மின்னல் போல ஏதோ அவளது இதயத்தில் மின்னுகிறது. மீரா, என்ன திவ்யா, எந்த கணத்தில் இருக்கிறாய்? திவ்யா மெல்ல. அவன் மீரா திரும்பி பார்க்கிறாள். கதிர் அவள் பக்கம் பார்ப்பதும் இல்லை, ஆனால் அவளது இருப்பை உணர்கிறான். திவ்யா அவனை நேரடியாக பார்க்காமல் அவனது எழுத்துக்களை படித்து நினைவுகளை மனதில் வைத்துக் கொள்கிறாள். அருண், கதிர், ஏன் சத்தம் இல்லாமல் எதையாவது யோசிக்கிறாய்? கதிர், யாரோ ஒரு நபர் இன்று மீண்டும் சந்திக்கப் போகிறேன் என்று ஒரு உணர்வு வருகிறது. திவ்யா நெருக்கமாக இருப்பதை உணர்ந்த கதிர் மெதுவாக அவள் பக்கம் திரும்புகிறான். இரண்டு கண்களும் சந்திக்கின்றன. அவள் ஒரு நொடியில் கண்களை திருப்பிக் கொள்கிறாள். ஆனால் அந்த கணம் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்துகிறது. திவ்யா மனதிற்குள், இந்த கணமே பேசுகிறது. அவன் உண்மையாகவே என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறான். கதிர் மெல்ல சிரிக்கிறான். வழியிலே ஒருவரை மீண்டும் சந்திக்கலாமா என யோசித்தால் வாழ்க்கை அதை நடக்கச் செய்வதே. இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிறிது நேரம் அமைதியாக இருப்பார்கள். பின்னர் திவ்யா மெதுவாக சிரிக்கிறாள். அந்த சிரிப்பு கதிரிடம் இதயத்திற்குள் ஒரு ஒளியை உருவாக்குகிறது. காபி ஷாப்பில் இருந்து புறப்பட்ட பிறகு இருவரும் மறுபடியும் சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். திவ்யா தன் செல்போனை பார்த்து கொண்டே இருக்கிறாள். ஒரு மெசேஜ் வருகிறது. நீங்கள் ஒரு புத்தக வாசிப்பாளர், ஆனால் வாழ்க்கையில் சில கதைகள் நேரடியாக பேச வேண்டும். கதிர். திவ்யா அந்த மெசேஜை படிக்கிறாள். அவள் இதயத்தில் உள்ளே குளிர்ந்த மலை மெல்ல மெல்ல காதலாக மாறுகிறது. அடுத்த எபிசோடில் திவ்யா கதிரின் அழைப்பை ஏற்றுக்கொள்வாளா? கதிரின் உண்மையான எண்ணங்களை அவள் புரிந்து கொள்வாளா? காதல் இன்னும் ஒரு படி உயருமா? நடைபாதையில் மெதுவாக நடந்து செல்லும் திவ்யா, அவள் முகத்தில் ஒரு புதுமையான மகிழ்ச்சி. பின்னணியில் மென்மையான இசை ஒலிக்கிறது. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தொடரும். அழியாத காதல் எபிசோடு 3. காதல் நிழல் போல தொடர்கிறது. காட்சி: திவ்யாவின் அறை. இரவு நேரம். மிதமான காற்று. அவள் தனது ஜன்னல் பக்கம் நின்று மௌனமாக நிலவை பார்க்கிறாள். அவளது கையில் கதிரின் புத்தகம் இருக்கிறது. மனதிற்குள் ஏதோ ஒரு குழப்பம். திவ்யா மனதிற்குள், நான் ஏன் அவனுடைய வார்த்தைகளை இப்படி பலமுறை படிக்கிறேன்? என்னை ஏன் அவன் இப்படி ஈர்க்கிறான்? அவள் மெதுவாக கதிரின் மெசேஜை திறந்து பார்த்தாள். கதிர், நீங்கள் ஒரு புத்தக வாசிப்பாளர், ஆனால் வாழ்க்கையில் சில கதைகள் நேரடியாக பேச வேண்டும். அந்த வரிகள் அவளுக்கு ஒரு புதுமையான உணர்வை ஏற்படுத்துகிறது. அவள் மெதுவாக சிரிக்கிறாள். பின்னர் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டே மெசேஜிற்கு பதில் அனுப்புகிறாள். திவ்யா, சில கதைகள் நேரடியாக பேச வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் சில வார்த்தைகளே கதையை தொடங்கும்.
அவள் மெசேஜை அனுப்பிவிட்டு தன் மெத்தையில் புன்னகையுடன் படுத்து விழுகிறாள். கதிர் வீட்டில் அவன் மெசேஜை பார்த்தான். அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை. கதிர் மனதிற்குள் அவளுக்கும் இந்த உணர்வு இருப்பது உறுதியாகிறது. அவன் பதிலாக ஒரு மெசேஜை அனுப்புகிறான். கதிர், சரி, அப்படி என்றால் இந்த கதையை தொடர்வதற்கு சந்திப்பு அவசியம். நாளை மாலை. திவ்யா பதில் அனுப்புவதற்கு முன் சிறிது நேரம் யோசிக்கிறாள். பின்னர் அனுப்புகிறாள். திவ்யா, நாளை மாலை மழை பெய்யலை எனில் சந்திப்போம். அவள் மெசேஜ் அனுப்பிவிட்டு முகத்தில் ஏதோ புதுமையான புன்னகையுடன் இருந்தாள். அடுத்த நாள் மாலை 5 மணி. சென்னை நுங்கம்பாக்கம் சாலை. மேகங்கள் அடர்ந்து தோன்றின. மழை இல்லை. கடற்காற்று வீசுகிறது. திவ்யா ஆழமாக ஒரு கிரே கலர் குர்த்தியுடன் வருகிறாள். கதிர் அவளை சந்திக்கிறான். அவன் பார்வையில் ஒரு புதிய மகிழ்ச்சி. கதிர், நீங்கள் வந்து விட்டீர்கள். மழை இல்லாவிட்டாலும். திவ்யா, ஆமாம், மழை வேண்டாம். ஆனால் சில மழைத்துளிகள் மனதில் விழுந்துவிட்டன. இருவரும் மெதுவாக நடக்கிறார்கள். திடீரென்று கதிர் ஒரு கேள்வி கேட்கிறான். கதிர், நீங்கள் ஏன் என்னுடைய புத்தகத்தை வாசிக்க ஆர்வமாக இருக்கிறீர்கள்? திவ்யா ஒரு நிமிடம் மெதுவாக நடந்து பின்னர் நிற்கிறாள். அவள் கதிரின் கண்களில் நேராக பார்க்கிறாள். திவ்யா, ஏனென்றால் அதில் எனக்கு கிடைக்காத ஒன்றை தேடினேன். கதிர், என்ன? திவ்யா, அந்த வார்த்தைகளுக்குள் ஒரு உண்மை காதல் இருக்கிறதா? கதிர் சற்று மௌனமாகிறான். அவனது கண்களில் ஒரு கனவு காட்சிகள் ஓடுகின்றன. பழைய நினைவுகள். ஆனால் அவன் அதை வெளிப்படுத்த மாட்டான். கதிர் சிரித்து கொண்டு, ஒரு காதலின் உண்மையான வார்த்தைகளில் கண்டுபிடிக்க முடியாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். திவ்யா சிறிது நேரம் அவனை பார்த்துவிட்டு மெதுவாக நடக்கத் தொடங்குகிறாள். நடைபாதையில் இருவரும் மெதுவாக நடக்கிறார்கள். ஒரு சிறிய குழந்தை சைக்கிள் ஓட்டிக்கொண்டு வருகிறான். திடீரென அவன் சமநிலை இழந்து திவ்யா பின்னோக்கி செல்ல முயல்கிறான். அவள் நிலைப்படுத்த முடியாமல் இருந்தபோது கதிர் அவளது கையை பிடித்து சற்று அவளை சமநிலையுடன் நிற்க வைக்கிறான். அந்த நொடி இருவருக்கும் ஒன்று நடக்கிறது. இருவரும் ஒருவர் பார்த்து நிற்கிறார்கள். கதிரின் கரம் திவ்யாவின் கரத்தை மெல்ல பிடித்திருக்கிறது. அந்த கணம் அசைக்க முடியாத மாயம். சுற்றி உள்ள உலகம் நிற்கும் மாதிரி திவ்யா மெதுவாக கையை விலக்குகிறாள். அவள் கண்களில் ஒரு புதிய அசர்வு. திவ்யா மெல்ல, நன்றி. கதிர், சில தருணங்களில் நம் கை தானாக பிடிபடும். இருவரும் மெதுவாக நகர்கிறார்கள். தூரத்தில் கடற்கரை தெரிகிறது. அவர்களின் மனதில் காதல் மெல்ல முளைக்க தொடங்குகிறது. மறுநாள் இரவு திவ்யா தனது அறையில் மெதுவாக ஒரு காபி குடிக்கிறாள். அவள் கைபேசியில் ஒரு அழைப்பு வருகிறது. அவன் பெயர் கதிர். திவ்யா அதை பார்த்து ஒரு நொடிக்கு பிறகு மெல்ல அழைப்பை ஏற்கிறாள். ஹலோ. கதிர், நேற்று ஒரு கதையின் ஒரு பக்கம் முடிந்தது. இன்னும் அடுத்த பக்கம் எழுதலாமா? திவ்யா சிரித்து கொண்டு, அதற்கான நிபந்தனைகள் என்ன? கதிர், நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டும். திவ்யா, சரி, முதலில் இந்த கதையின் முடிவு என்ன? கதிர், அது உங்கள் கையில். திவ்யா ஒரு நொடிக்கு சிரிக்கிறாள். இருவரும் மெதுவாக கதையை கொண்டு செல்கிறார்கள். காதல் இன்னும் ஒரு படி மேலே செல்ல தொடங்குகிறது. அடுத்த எபிசோடில் கதிரின் கடந்த காலத்தில் என்ன இருக்கிறது? திவ்யா உண்மையில் கதிரை நேசிக்கிறாளா? காதல் வேகம் எடுக்குமா? கடைசி காட்சி. இரவு நேரத்தில் 2 சந்திப்புகளும் ஒரு அழைப்பின் மூலம் ஒருவரை ஒருவர் நெருங்குகிறார்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். கதை தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.